மிகுந்த காலங்களுக்கு முன்பு விக்ரமாதித்தன் என்ற ஒரு மன்னர் வாழ்ந்தார். அவர் தனது நல்ல மனமும் புத்திசாலித்தனத்தாலும் பிரபலமாக இருந்தார். அவரின் வீரம் மற்றும் திறமையின் புகழ் எல்லா இடங்களிலும். மந்திரவாதி கூறினான், ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு பீப்பல் மரம் உள்ளது. அதில் ஒரு வேதாளம் தொங்கிக் கொண்டிருக்கிறது. நான் தேவி பூஜைக்கு அதை வேண்டுமென நினைக்கிறேன். அங்கு யாரும் செல்வதற்கு பயப்படுகிறார்கள். அமாவாசை இரவில் நீ அதை பிடித்து கொண்டு வர முடியுமா? மன்னர் தைரியத்துடன் இந்த பணியை ஏற்றுக்கொண்டார். அமாவாசை இரவு மன்னர் மட்டும் அந்த காட்டுக்கு செல்ல தயாரானார். அந்த இரவு இருண்டும் பயமூட்டுவதாகவும் இருந்தது. ஆனாலும் மன்னர் திடமாக தன் முடிவில் நிலைத்திருந்தார். இறுதியாக பீப்பல் மரம் இருந்த இடத்துக்கு சென்றார். மரத்தின் சுற்றிலும் எலும்புகள் மற்றும் மண்டை ஓடுகள் பரவி இருந்தன. மரத்தில் வெள்ளை உடையில் ஒரு வேதாளம் தொங்கிக் கொண்டிருந்தது. மன்னர் மரம் ஏறி அந்த வேதாளத்தை இறக்கி தனது தோளில் எடுத்தார். அதன் பின் அந்த வேதாளம் திடீரென சிரிக்க ஆரம்பித்தது. மன்னர் அதை கண்டு அதிர்ச்சியடைந்தாலும் தைரியத்துடன் நடக்கத் தொடங்கினார். அப்போது அந்த வேதாளம் கேட்டது, நீ யார்? மன்னர் பதிலளித்தார், நான் விக்ரமாதித்ய மன்னன். பின்னர் மன்னர் கேட்டார், நீ யார்? அந்த வேதாளம் பதிலளித்தது, நான் வேதாளன். நீ என்னை எங்கே கொண்டு செல்கிறாய்? மன்னர் மந்திரவாதி பற்றிய கதையை கூறினார். வேதாளம் கூறியது, நான் அந்த மந்திரவாதியுடன் ஒன்றாக பிறந்தவன். அவன் என்னை பிடித்துவிட்டால் என்னை கொன்று தன் சக்திகளை பெருக்கிக் கொண்டு உன்னையும் கொன்று விடுவான். அவன் மிகப்பெரிய துரோகி. இதை கேட்ட மன்னர் யோசிக்கத் தொடங்கினார். ஆனால் பிறகு கூறினார், நான் அந்த மந்திரவாதியிடம் வாக்களித்துள்ளேன். எனக்கு என்ன நேர்ந்தாலும் என் வாக்கை காப்பாற்றுவேன். மன்னர் நியாயத்துடன் நடப்பதைக் கண்டு வேதாளம் மகிழ்ச்சியடைந்து உதவ முடிவெடுத்தது. அதன்பின் வேதாளம் கூறியது, நான் உனக்கு ஒரு கதை சொல்கிறேன். கதை முடிந்ததும் உன்னிடம் ஒரு கேள்வி கேட்பேன். உன் பதில் சரியானால் நான் உன்னுடன் செல்வேன். தவறானால் நான் மீண்டும் மரத்தில் செல்வேன். ஆனால் நீ அமைதியாக இருந்தால் உன் தலை வெடித்துவிடும். இதற்கு உத்தரவாதமாகிறாயா? மன்னர் வேதாளனின் நிபந்தனையை ஏற்றுக்கொண்டார். அவர்கள் பயணம் தொடர்ந்தது. அடுத்த பகுதியை பார்க்க வேண்டுமா? எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.